அதாவது அண்ணன் சொன்ன மாரி சின்னம் கரும்பு விவசாய சின்னம் குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சு அவங்க கட்சி ஆரம்பிக்கல. அதே மாரி விவசாய சின்னம் குடுப்பாங்க, நம்ம ஈஸியா கம்பெனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல யாரும் வேலை செய்யல. எந்த சின்னம் குடுத்தாலும் நாங்க போய் சேர்ப்போம். போன வாட்டியும் அந்த மாரி தான் வேலை செஞ்சோம். அதுக்கு போன வாட்டியும் அந்த மாரி தான் வேலை செஞ்சோம். நாங்க செய்வோம். இன்னும் சொல்லப்போனா எங்கள முடக்க இன்னும் கோவமும் இதுவும் நெறையா தான் வருது. டபுளா வேலை செய்வோம். எக்ஸ்ட்ராவா வேலை செய்வோம். எங்கள அமுக்க நாங்க ஏஞ்சி வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோமே ஒழிய, அப்படி சுதந்திர மாட்டோம். யாருன்னு இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். அதுக்கு உடந்த டிஎம்கே வாயை திறக்க மாட்டாங்க. பிஜேபி வந்து இந்தியாவே ஆளுதுன்னு சொல்றாங்க, பெரிய கட்சின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சி தான், வந்து அதிகாரத்தையே வரல. இதை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? களத்தில் இங்கே ஓட்டு நமக்கு வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் மக்கள் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த டிஎம்கே ஆட்சியை பார்த்தாலே போதும், மக்களே காண்டாகிறாங்க, வெறுப்பாக வராங்க, தானாக வேற கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. எதுக்கு போகலாம் அப்படிங்கிறபோது எது சரியான கட்சி அப்படிங்கிற அந்த தேடலுக்கு ஒரே பதில் தான் நாம் தமிழர் கட்சி. அதனால் இங்கே தேடி மக்கள் வராங்க. அது பொறுக்கல அவங்களுக்கு. ஏன்னா பிஜேபியும் மக்கள் அவ்வளோவா போக மாட்டாங்க. அதில் சில பேர் சொல்கிறாங்க வளருதுன்னு. இவங்க வாயமுட்டிருந்தா எங்கேயும் வளராது. டிவியில் தான் வளர்த்து விட்டுட்ருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்கேயும் களத்துலலாம் எங்கேயும் யாரும் பிஜேபி கிட்ட போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. மக்கள் வந்து விவசாய சின்னத்தை வந்து அறிமுகமாயிட்டாங்க. எல்லாருமே சீமானோட சின்னம் என்னன்னு கேட்டால் விவசாயம் தான் சொல்லுவாங்க. அந்த எளிய மக்களுக்கு புது சின்னத்தை கூட சேர்த்துட முடியுமா? நீங்கள் சொல்கிற அந்த மக்கள் அறிமுகமான அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் நம்ம தான். அது வந்து 7%, 7.5% தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 17%, 18%, 20%ன்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமான்கிற முகமும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். எந்த சின்னமாக இருந்தாலும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம், மக்களுக்கு ஏற்றுப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வர்ற வாக்கெல்லாம் வந்து சீமானுங்கிற முகத்துக்காக வருதா இல்லை சின்னத்துக்காக வருதா? இல்லை, சின்னத்துக்கு சத்தியமாக இல்லை. சீமானுங்கிற முகத்துக்கு தாண்டி இந்த தமிழ் தேசியங்கிற அந்த கருத்தியலுக்காகவும் இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாற்று அரசியல் நோக்கி ஒரு அடிப்படை மாற்றம் அண்ணன் சொல்கிற மாதிரி அதை நோக்கி தான் மக்கள் வராங்களோ. சீமான் அண்ணன் நாளைக்கு இல்லைன்னாலும் இன்றைக்கி லட்சக்கணக்கான சீமான் வந்து உருவாக்கிட்டார் அவர். அதனால் கருத்து தான் வாழுமொழிய, இந்த தனிமனதை துதிப்பாடுறது, இந்த வாழ்த்து அதெல்லாம் இருக்காது. இனிமேல் இந்த முடக்கிற பிஜேபிக்கு எது சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்ன இங்கே அவங்களுக்கு நோட்டா கீழே இருக்குது, வைத்தறிச்சல் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், பார்த்தா பாவமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன? நன்றி, தேங்க்யூ. முடக்க முடியாது. இது முழுக்க பாஜகவுடைய திட்டமிட்ட செயல். இது ராசி இல்லை அப்படிலாம் சொல்கிறது முட்டாள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அது எங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் எழுச்சியும் புரட்சியுமான ஒரு சிந்தனைகள் இருக்குது. அண்ணன் எங்கள்கிட்ட விதைச்சிருக்காரு. அது மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கடத்தி நாங்கள் இந்த சின்னத்தை எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் எளிதில் கடத்தி மக்கள் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கிறதே எங்களோட லட்சிய குறிக்கோள் அப்படின்னு ஒரு முயற்சி இருந்திருக்கு. எந்த சின்னம் எப்படி சின்னத்தை முடக்கினாலும் சரி, ஆனால் எங்கள் எண்ணத்தை முடக்கிட முடியாது. ஒவ்வொரு ஆளும் சீமானாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு தம்பிகள் வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து ஒவ்வொருத்தரும் சீமானாக தான் இருக்காங்க. அதில் வந்து எளிதாக கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டுருக்கலாம், எதிரிகள் நினச்சிட்டுருக்கலாம், சின்னத்தை முடக்கிட்டாக்க எப்படி ஒன்று பரப்புரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது நிச்சயமாக வெல்லுவோம். அது நிச்சயமாக பரப்புரை செய்வோம். அது உயிரை மிஞ்சியும் நாங்கள் அது செய்வோம். நாங்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் பணியாது பயப்படாமல் நாங்கள் முன்னெடுத்து சொல்லுவோம். நாங்கள் இப்போ வந்து பாஜக பெரிய மாநில கட்சிகளாக இருக்கிற திமுகவுக்கு அதிமுகவை குடைச்சல் கொடுக்காம நாம் தமிழ் கட்சியின் அதிகாரத்தையே வரல, இவ்வளோ இடைஞ்சல் ஏன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பயம். அது கண்டு நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை கண்டு பயம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தாருனாக்கா அவர் நல்ல மனுஷனாக இருப்பார். அவரை முன்னேறி போகணும்னாக்கா சில இடையூறு கொடுத்து தான் அவர் வீழ்த்த முடியும். அவர் பணத்தில் அடிக்கணும்னாக்கா இடையறு கொடுத்து தான் நம்மளும் முன்னேறணும்னாக்கா ஒரு சூழ்ச்சி முறையில் தான் செய்வாங்க. அவருக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்ட காலத்தை கொடுத்து ஒரு துன்புறுத்தல் கொடுத்து அதில் வீழ்த்தி அதிலேருந்து முன்னேறணும்னு பார்க்குறாங்க. அதேமாரி தான் இந்த கட்சிகளும் அதேமாரி செய்யுதுங்க. நன்றி. நன்றி. இது வந்து நம்ம மத்திய அரசு மாநில அரசோட செயல்பாடு தான் நினைக்கிறோம். ஏன்னா நம்மளை வந்து பிஜேபியோட பி டீம்னு எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்ஐஏவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம விசாரணை கமிஷன்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மடியில் காணாமல் தான் வழியில் பயப்படணும், எங்கள்கிட்ட அது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மை மக்களுக்கு வெளியே வந்துருச்சு. ஓகே, நாம் தமிழர் கட்சி ஒரு தூய அரசியல் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க, மற்ற அரசியல் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் சின்னத்தை பார்த்து பயப்படணும் அப்படின்னா இதில் தெரிஞ்சு போச்சு, மத்திய அரசு மாநில அரசு எங்களை பார்த்து பயப்படுறாங்க தெரிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து சின்னத்தை பார்த்து அரசியல் பண்ணல, நல்லா எண்ணங்களை பார்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் அண்ணன் எங்களை வளர்த்துருக்காங்க. அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான ஒரு சேவையாக இருக்கணுமே வந்து அது மக்களுக்கான தேவை தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஒழிஞ்சு நாங்கள் இதை எதிர்கொள்வோம். நம்ம
கண்டிப்பாக அது நல்லபடியாக அந்த எங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய சின்னம் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வரும் வர தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டும். இப்போ விவசாய சின்னத்துக்கு மாறா வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாமா அவ்வளோ எளிதா? கண்டிப்பாக. ஏன்னா 10 வருஷமாக இந்த களத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்கும் விழிப்புணர்வு கொண்டாந்துடும் நம்ம. அதாவது ஒரு கட்சின்றது நாங்கள் வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது. ஒரு மாற்று அரசியல் பிரச்சனை தான் போயிட்டுருக்கோம். அரசியல் என்பது ஒரு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட 10 வருஷமாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சின்னங்களை பார்த்து மக்கள் வரல. அந்த அண்ணனோட முகம்தான், சீமான்ற ஒரு முகம்தான் உங்களுக்கு ஒரு தனி மனிதனாக நின்று இத்தனை சீமானை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக எந்த மாதிரி சின்னமாக கொடுத்தாலும் சரி நான் மக்கள்கிட்ட போய் நாங்கள் சேர்த்துடுவோம். எவ்வளோ நாளில் எடுக்கும் உங்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க? நாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்க இப்போ ஆளுங்க யாரும் பார்த்தா நான் வந்து காசு கொடுத்து ஐடிவிலாம் அந்த மாதிரிலாம் வைக்கல. அவங்கவுங்க ஒரு சுய சிந்தனையோடு வந்து நம்ம கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட கனவு அப்படியாப்பட்ட கனவாக இருக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் விரைவில் சீக்கிரம் எவ்வளோ விரைவாக போகணுமோ நான் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் கண்டிப்பாக. இப்போ நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம்னு சொல்லி திமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்கண்ணா தொடர்ச்சியாக. அது இப்போ இல்லைன்னு நிரூபிச்ச மாதிரி இருக்குல்ல. என்ஐஏ ரைடாக இருக்கட்டும், இப்போ விவசாய சின்னத்தை முடக்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே சீமான் வந்து பிஜேபிக்கு ரொம்ப எதிர்க்கிறாருங்கிறதுனால தான் இப்படி இடைஞ்சல் கொடுக்குறாங்க. ஏன் திமுக அப்படி இருக்கும்போதே நம்ம மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க நாம் தமிழர் கட்சி மேலே? அதாவது உங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க பெத்துப்போட புள்ள தான் அவங்கன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே உங்களுக்கு உள்ளே இருக்குது எல்லாமே. ஏன்னா சீமான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த தமிழ் தேசிய அரசு இயக்கத்தில் இருக்கார். இவரை முடக்கிறதுக்கு வந்து மாநில அரசால் முடியல. இப்போ மத்திய அரசு உதவியை தேடி அவங்க நாடி நிற்கிறாங்க. இதுதான் இவங்க எவ்வளோ பொய் குற்றச்சாட்டு எங்கள் மேலே வச்சாலுமே சரி எங்களோட அரசியல்ன்றது அறம் சார்ந்து வெல்லும் கண்டிப்பாக. நன்றிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. இந்த நாம் தமிழர் கட்சி பலமாக கருதப்பட்ட விவசாய சின்னத்தை வந்து முடக்கியிருக்கிறாங்க மத்திய அரசு. அதுக்கு வந்து அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் போய் நான் சின்னத்தை வாங்கிடுவேன், எனக்கு தான் சின்னத்துக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, சீமானுக்கு இந்த சின்ன ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பிஜேபியோட தூண்டுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க. நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க இதை? கண்டிப்பாக இந்த அரசியல் களத்தில் நம்ம சின்னத்தை வந்து முடக்குனது மிகப்பெரிய பங்கீடு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். எந்தெந்த விதத்தில் நம்மளை வந்து முடக்கலாமோ அந்தந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்கிறாங்க. இது வந்து நம்மளோட வெற்றி தான் சொல்லலாம். அதாவது பயந்துட்டாங்க. பாஜகவாக இருக்கட்டும், இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், நம்மளை பார்த்து கண்டிப்பாக பயந்துட்டாங்க. ஏன்னா நம்ம அண்ணனே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பல கோடி ரூபா கொடுக்குறேன்னாங்க, நான் அந்த கூட்டத்திலேருந்து எழுந்து வெளியில் வந்தேன்டா, அது வந்து என்னை நம்பி நிற்கிற தம்பி தங்கைங்களை நான் யார்கிட்டையும் அடவு வைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொன்னார். அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே அண்ணன் பின்னாடி நிற்கிறோம். அண்ணன் என்றைக்குமே நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நம்மளை யாருக்கிட்டையும் கொண்டு போய் அடமானம் வைக்க மாட்டாங்க. பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, நம்மளோட வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க சின்னத்தை வேணால் முடக்கலாம். எங்களோட இளைஞர்கள் நெஞ்சில் இருக்கிற அந்த தீ போன்ற எண்ணங்களையும் யாராலையும் முடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இந்த காணொலி வாயிலமாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட வாக்குகளை வாங்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுகவும் பாஜகவும் தவறான கண்ணோட்டத்தை பொதுமக்களில் வந்து விதைச்சாங்க. அதாவது பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர், அதனால் நாம் தமிழருக்கு யாரும் வாக்கு செலுத்தாதீங்க, பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் பாஜக உள்ளே வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரிங்களா? நாங்கள் அதே மாதிரி இப்போ எங்களோட சகோதரர்கள் வீட்டில் அண்ணன் இடும்பவன கார்த்திக்கு, சரவணன், அப்படி நிறைய பேர் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வீட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் வீட்டில் ரைடு விட்டாங்க, என்ஐஏ ரைடு விட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. விவசாய சின்னம் கிடைக்கலன்னா புதுதாக கிடைக்கிற சின்னத்தை கொண்டு போய் அவளை எளிதாக சேர்த்துருவீங்களா நமக்கு? கண்டிப்பாக நமக்கு வந்து ஊடகங்கிறது யாருமே கிடையாது. முகநூல் இது மாதிரி சமூக ஊடகங்கள் மூலியமாக அண்ணன் இன்னைக்கு காலையில் சொன்னார்னா ஈவினிங்குள்ளே உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்களோட சின்னத்தை, எந்த சின்னத்தை அறிவித்தாலுமே அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்குவோம். அதே போல் நாங்கள் எல்லாம் பரபரப்பாக இருந்துகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் தேர்தலுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த துண்டறிக்கையும் அச்சிடலை, அதே போல் சூரட்டி எதுவுமே அச்சிடாமல் எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சின்னம் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் உடனே வந்து நாங்கள் அதில் ஒட்டி ஒரு நாள் இரவுக்குள்ளேயே கொண்டு எல்லா கிராமம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தெருவாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நான் நாம் தமிழர். மூசியக்காரர்கள்லாம் இப்போ நீதிபதி ஆகிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. நீதிபதிகள் வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் நம்ம கருப்பு துணியை நீதி தேவதை கண்ணில்
கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க கையில் குடுகுடுப்பையும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது சொன்ன தீர்ப்பு. அண்ணனை வந்து என்றைக்குமே வந்து சின்னத்தை எண்ணி நம்பி கிடையாது. அவர் நல்ல எண்ணத்தையும் அவரோட கொள்கை பிடிப்பையும் சொல்லி தான் இருக்கிறார ஒழிஞ்சு சின்னத்தை நம்பி யாரும் இல்லைங்கிறது அண்ணனுக்கு உறுதியாக சொல்கிறோம் தம்பி. எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் உலகம் பூரா பரவுங்கிறது வர அவங்க கொடுக்குற சின்னத்தில் தெரியும். எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அதை விட்டு கவலைப்படல நாங்கள். ஆனால் அப்படி இருக்கும்போது தொடர்ச்சி திமுக வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியோட பிடிபி தான் நாம் தமிழ் கட்சின்னு ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருந்தாங்க எல்லா தேர்தல் வரும்போது. ஆனால் இந்த தேர்தலில் வந்து முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டிருக்கலன்னா என்ஐஏ ரைடாக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை வந்து அச்சுறுத்ததாக இருக்கட்டும், இந்த சின்னத்தை முடக்கிறதா இருக்கட்டும், நிறைய செயல்களை வந்து செய்கிறாங்க. இப்போ திமுக என்னத்தை கையில் எடுத்து நாம் தமிழரை எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? இந்த பிடிஎம்ங்கிறது எடுக்கணுமா அந்த முறை? இல்லை, எடுபடாது. ஏன்னா அவங்க தான் பிடிஎம்மோட பிஜேபியோட முழு முதல் ஏ டீமாகவே செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இல்லாதப்ப அவர் வந்தப்போ கருப்பு கூட பிடிச்சவங்க இப்போ வர்றதுக்கு முன்னாடியே வெள்ளை கூட பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது, அப்போயே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாம் தமிழர் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் அடிப்படையானத ஒரு கட்சிங்கிறது உலக மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் தேசிய கட்சி நாங்கள் தான் இந்தியாவை ஆள்றோன்னு சொல்கிறாங்க பாஜக. அப்படி இருக்கப்போ நான் மாநில கட்சியாக இருக்கிற நாம் தமிழ் கட்சினா அதிகாரத்துக்கு வரல. இதை காட்டி என்ன இவ்வளோ பயப்படுறாங்க? அவங்க பயந்து தானே ஆகணும். தமிழன் உலகம் முழுக்கம் இருக்கான்ல, அதனால் பயம் இருக்க தான் செய்யும். அது வந்து மற்ற கட்சிகளுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லாட்டினாலும் உள்ளுக்குள்ளே அவங்களோட ரத்த நாளங்களில் ஒன்றுலையுமே தமிழன் வரான் எதிர்த்து வராங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும். புலி என்றைக்குமே தனிச்சு தான் களமாடங்கிறது இதுலேருந்து தெரியும், தெளிவாக தெரியும். இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து இப்போ உள்ள கருத்து கணிப்புப்படி 13லேருந்து 20% வரைக்கும் வாக்கு வங்கி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 13 எடுத்தோம்னாலே நமக்கு எப்படி கேட்டாலும் ஒரு 5-6 எம்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பயந்துட்டாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா அவங்க நீதிபதியா இல்லை ஜோசியக்காரங்களா? நீதிபதியா ஜோசியக்காரங்களா? அதான் அவங்களுடைய அடக்குமுறையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்கள் அஞ்ச மாட்டோம், அடி பண்ணிய மாட்டோம். விவசாய சின்னம் இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்க எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எங்கள் அண்ணன் உறுதியாக வாங்குவார், மேல்முறையீடு பண்ணி அந்த விவசாய சின்னத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். உச்சநீதிமன்றம் போகிறதா இருக்கீங்களாண்ணே? ஆமாம், கண்டிப்பாக. அப்படி போயும் கிடைக்கலன்னா புது சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்ப்பீங்க? இல்லை, எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, எங்களுக்கு கிடைக்கும், இந்த சின்னம் கிடைக்கும். வந்து அண்ணன் சீமான் முன்வைக்கிற எண்ணத்துக்காக ஓட்டு செலுத்துறாங்களா மக்கள், சின்னத்துக்காக நினைக்கிறீங்களாண்ணே? அவர் முன்னெடுக்கிற கருத்து ஒவ்வொன்றும் மக்களுக்காக போய் சேரணும், அதுக்காண்டி வேண்டி தான் எல்லாமே ஓட்டு போடுறாங்க. சின்ன வந்து அப்புறப்பட்டுருக்கோம். ஆனால் சின்ன வந்து நாங்கள் அதே சின்னத்தில் தான் நிற்போம், அது எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபி பிடிஎம்னு தொடர்ச்சி வந்து திமுக வந்து குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் வந்துட்டுனால இஸ்லாமியர் ஓட்டை வாங்குறது அப்படி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இதுமாரி சின்னத்தை முடக்கிறதா இருக்கட்டும், என்ஐஏ ரைடாக இருக்கட்டும், நாம் தமிழ் அச்சுறுத்தி பற்றி கூட்டணிக்கு அழைக்கிறதா இருக்கட்டும், அண்ணன் கூட பேசினாங்க சமயத்தில். இதுமாரி பண்ணுற கட்சி எப்படி பிஜேபி பிடிஎம்னு சொல்கிறாங்க? மெயின் டீமே அவங்க தானே, எங்களை எப்படி அவங்க பிடிஎம்னு சொல்ல முடியும்? மெயின் டீமே அவங்க தானே, ஒத்துட்டு போக வேண்டியதானே. நாங்கள் யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டுக்காக யார்ட்டையும் பணம் கொடுக்கல, காசு கொடுக்கல. எங்கள் சுற்றி நிற்கிற பசங்கள்லாம் எங்களுக்காக உறுதியாக நிற்கிறாங்க. மெயின் டீம் யார்? மெயின் டீமே அவங்க தான், எங்களையும் அவங்க பிடிஎம்னு சொல்கிறாங்க. அது தவறு, அது அவங்களுக்கு அதே ஒரு வேலை. இனிமேட்டுக்கு வந்து அந்த பிஜேபி பிடிஎம்ங்கிற அந்த அவதூறு வந்து எடுபடும்னு நினைக்கிறீங்களா? எடுபடாது, எல்லாருக்குமே தெரியும் சார். இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க? என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க? இஸ்லாமியர்களும் உறுதியாக தான் இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியிலும் இஸ்லாமிய எல்லா தரப்பு மக்களும் உறுதியாக தான் இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்குது? வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அதிலே பார்த்தாலே தெரியுமே உங்களுக்கு, ஊடகம் உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே முன்னேறிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்து வாக்கு வங்கி எங்களுக்கு ஏறிட்டு தானே இருக்குது. இந்த எலெக்ஷன்லாம் எங்களுக்கு ஏறும் கண்டிப்பாக. நன்றி.